பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல எனக்கு விஜய் பார்வதியை பிடிக்காது. காமருடின அவனையும் எனக்கு பிடிக்காது. ஸோ அப்போ இந்த வீடியோ மக்களோட கருத்து, அதே நேரத்தில் என்னுடைய கருத்தும் இதில் இருக்கு. பிக் பாஸ் சீசன் 7ல பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி அவர்கள் நம்ம கவினண்ணாவோட ஃப்ரெண்டு. ஆனால் அந்த சீசனை ஃபர்ஸ்ட் வீக்கு எங்கேயோ கொண்டு போனது பிரதீப் ஆண்டனி அவர்கள். ஒரு 14வது நாளே இவர் தான் வின்னர்னு மக்கள் முடிவு பண்ணார்கள். அப்போ அந்த ஒரு வெற்றி அவருக்கு கிடைச்சிருந்து அவரோட வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும். ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாவம் பண்ணார். அவர் பண்ணாத தப்புக்கு பொய் சொன்னவர்களோட பேச்சை கேட்டு அவங்களே தீர்ப்பை கொடுக்க வச்சு பெண்கள் விடயத்தில் பிரதீப் ஆண்டனி அவர்கள் சேவானவர் இல்லைன்னு சொல்லி ரெட் கார்டை கொடுத்து வழியில் அனுப்பினாரு. அது ஒரு மிகப்பெரிய பாவமாக இருந்தது. ஆனால் விஜய் டிவி தமிழ் பிக் பாஸ் டீம் எவ்வளோ தடவை கமல்ஹாசனோட பேசியிருந்தாங்க. அந்த எபிசோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துக்கு கிட்ட. இல்லை சார், வேணாம் சார், அப்படி நடக்கல சார், லைவ்ல எதுவும் நடக்கலன்னு சொல்லிக்குள்ள மாயாவுக்காக கமல்ஹாசன் அவர்கள் அந்த பாவத்தை செய்தாரு. முதல் ரீசன். 2வது மிகப்பெரிய ஈகோ, கமல்ஹாசன் அவர்களுடைய மிகப்பெரிய ஈகோ, அந்த ஒரு பாவம் நடந்தது. ஆனா இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா உமன் சேஃப்டி காரணமா ஒருத்தனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னா அது காமருடீனுக்கு கொடுக்கணும். அவ்வளவு தூரம் அசிங்கமா வெறி பிடிச்சு தெரிஞ்சிருக்கான். அவன் விஜய் பார்வதி அவர்களிடம் பேசின விடயங்கள், ஜெயில அவன் பண்ண விடயங்கள், தொட்ட அசிங்கங்கள், அவன் பார்த்த பார்வைகள் அத்தனையுமே இப்ப யூடியூப்லயும் சரி சோசியல் மீடியாலையும் சரி ரிலீஸ் ஆயிருக்கு. இப்படிப்பட்டவன் இது ஒரு 70 கேமரா இருக்குது இந்த ஷோல. பல கோடி கண்கள் பார்க்குது, பல கோடி வாய்கள் அதை பத்தி பேசுது, பல கோடி காதுகள் கேட்குது. அதை பற்றி தெரிஞ்சு இவன் இப்படி பண்றான்னா அந்த கேமரா இல்லாத இடத்துல இவன் பெண்களிடம் எப்படி நடந்து கொள்வான்? இதனாலதான் என்னவோ தெரியல, பல பெண்கள் அண்ணா தம்பி அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஆனா அப்படி இருந்து சில மிருகங்கள் பெண்களை வேற பார்வையில தான் பாக்குது. சோ ஒரு பொண்ணு சகஜமா ஒருத்தங்கிட்ட பேசினா அந்த ஒரு பேசினா சில மிருகங்கள், வெறி பிடிச்ச மிருகங்கள் இப்படித்தான் அட்வான்டேஜ் எடுக்க பார்த்து கொண்டிருக்கு அப்படி என்பதற்கு இந்த காமருடீன் சரியான ஒரு உதாரணம். இந்த காமருடீனை பொறுத்த வரைக்கும் என்ன இவருக்கு ஒரு தகுதி இருக்கு அப்படின்னா, தராதரம் இருக்கு அப்படின்னா, ரவுடி, எச்சத்தனம் பண்றது, பொறுக்கித்தனம் பண்றது, முக்கியமா பொம்பளை பொறுக்கி. சோ பொண்ணுங்களை அடிமையா நினைக்கிற ஒரு நபர், அதுவும் கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அந்த பொண்ணை மனுஷியா கூட பார்க்க மாட்டாரு. அதுவே ஒரு அழகான பொண்ணு அப்படின்னா வேற மாதிரி பார்ப்பாரு. அதுக்கு உதாரணம் இந்த சீசன் 9ல இந்த காமருடீன், பிக் பாஸ் சீசன் 9ல இந்த காமருடீன் இந்த 27, 26 நாட்கள்ல பண்ண கேவலமான, அசிங்கமான, அருவருக்கத்தக்க விடயங்கள். ஒரு சாப்பாடுன்றது சாமிக்கு சமம், கடவுளுக்கு சமம். அது சாப்பிடக்குள்ள இவன் அதை வேற ஒரு விடயத்தை நினைச்சு காலையில சாப்பிடுவேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன், மதியம் சாப்பிடுவேன், இரவு சாப்பிடுவேன், ஈவினிங் சாப்பிடுவேன், கவர் போட்டு சாப்பிடுவேன் அப்படின்னா அவன் மீன் பண்ணது வேற விடயத்தை. அப்படி ஒரு 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 அசிங்கத்தையே ஒரு உருவமா, ஒரு அசிங்கத்துக்கு ஒரு உருவம் இருக்குன்னா கண்டிப்பா அது காமெடினா தான் இருக்கும். அந்த அளவுக்கு பிக் பாஸ் ஒட்டுமொத்த இந்தியாலையுமே நடந்த சீசன்ல ஒரு மிக கேவலமான ஒரு போட்டியாளர்னா இந்த காமெடின் தான். ஸோ அப்ப இந்த காமெடின் ஜெயிலுக்குள்ள விஜய் பார்வதி அவர்களை தவறான இதில் தடவி இருக்கான், தொட்டிருக்கான். அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலாம இப்படி பிடிக்கிறான், அதுக்கப்புறம் மேல போறான், தொடக்கி கிட்ட போறான். உடனே பார்வதி அந்த கையை காலை எடுத்து போட்டு வேணாம் அப்படின்னுவாங்க. சரியா, அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு அப்புறமும் அவங்க நிறைய விட அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்ப கூட சோஃபால இருக்கக்குள்ள இந்த காமருடீன் பார்வதியோட வேற ஒரு இடத்தை பார்ப்பான். பார்க்கக்குள்ள பார்வதி இப்படி அடிப்பாங்க. அவங்க பின்ன என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன அறைய முடியுமா? இல்ல அரைஞ்ச அவங்க வெளியில இந்த ஷோட அக்ரிமெண்ட் படி வயலன்ஸ்ல ஈடுபட முடியாது. இன்னொன்னு அவங்க இதுவான பாவம் பார்த்துருப்பாங்க. ஆனா அவன் எல்லை மீறி போனான். சரிங்களா, இதைத்தான் டாக்டர் திவாகர் அவர்கள் நேத்துடைச்சாங்க. நீ பார்வதி கிட்ட என்ன பண்ணா தெரியும் அப்படின்னு. சோ இப்ப பல பெண்கள் அமைப்புகள், பல பெண்கள், பல சோசியல் மீடியால இருக்கிற இன்ஃபுளுசர்ஸ் இந்த வீடியோக்களை பார்த்துட்டாங்க. இவன் பண்ண கேவலமான விடயத்துக்கு எதிராக இப்போ சோசியல் மீடியால விஜய் சேதுபதி அண்ணா அவர்களை டேக் பண்ணி நிறைய விடயங்கள் போய்கொண்டிருக்கு. கண்டிப்பா இந்த நபர் டெர்மினேட் செய்யப்பட வேண்டிய நபர். இவரை விஜய் சேதுபதி அண்ணாவோட எபிசோட் வரைக்கும் வச்சிருந்து உள்ளுக்குள்ள விட்டுருக்க தேவையில்லை. அன்னைக்கு சரவணன் அவர்கள், பிக் பாஸ் சீசன் 3க்கு வந்த சரவணன் அவர்கள் ஒரு 25 வருடங்களுக்கு முதல் நான் காலேஜ் படிக்கக்குள்ள பஸ்ல போய்க்குள்ள பெண்கள்கிட்ட நான் இப்படி பண்ணன்ற மாதிரி சரவணன் அவர்கள் சொன்னாங்க. பிக் பாஸ் சீசன் 3 டைம்ல கமல்ஹாசன் அவர்கள் அந்த எபிசோட்ல, கவின் அவர்கள் இருப்பாங்க, சாண்டி அவர்கள் இருப்பாங்க, லாஸ்லி அவர்கள் இருப்பாங்க. அந்த எபிசோட்ல ஒரு ஃபன்னா சொன்னாரு, 25 வருஷத்துக்கு முதல் நானும் இப்படிதான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. அவர் சொல்லி முடிச்சு சனிக்கிழமை வீக்கெண்ட் எபிசோட் எடுக்கப்பட்டது.
ஞாயிற்றுக்கிழமை அது நம்ம எல்லாம் மண்டே திங்கக்கிழமை தான் பார்ப்போம். அப்ப ஞாயிற்றுக்கிழமை அவரை கான்வெர்சேஷன் ரூமுக்குள்ள வச்சு கண்ணை கட்டி வெளியில அனுப்பி விட்டுருவாங்க. அப்ப பிக் பாஸ் வந்து சொல்வாரு, நீங்க இப்படி சொன்னீங்க, இது வந்து தவறு, வெளியில நிறைய குரல் வருது, நீங்க உங்களை வெளியில அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி. அப்ப இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இந்த காமருடின் அப்படின்றவன் இவ்வளவு பெரிய ஒரு அசிங்கத்தை பண்ணியிருக்கான். இந்த அசிங்கம் மட்டும் இல்லாம ரவுடித்தனம், பொறுக்கித்தனம், எச்சத்தனம் பண்றான். இந்த காமருடினை நோமினேட் பண்ணவங்க இவனால எங்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. சோ பெண்களுக்கு விடயத்திலும் இவங்க சேஃப்டி இல்ல, ஆண்களுக்கு இவங்க சேஃப்டி இல்ல, இந்த பிக் பாஸோட ஷோக்கு இவங்க சேஃப்டி இல்ல. சோ அப்ப விஜய் சேதுபதி அண்ணா அவர்களிடம் மக்கள் இதெல்லாம் கேட்டு இப்ப வந்து அனுப்பியிருக்காங்க, விஜய் சேதுபதி அண்ணா அவர்களை தயவு செய்து இந்த நபரை வெளியில் அனுப்புங்கன்னு. சோ அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் சேதுபதி அண்ணா அவர்கள் வர முதலே டெர்மினேட் பண்ணி இந்த நபரை ஷோ விட்டு அனுப்பணும். சரவணன் அவர்கள் 25 வருடங்களுக்கு முதல் நீங்க பண்ண அவர் இப்படி சொல்லிட்டாருன்னு அவரை வெளியில அனுப்புறீங்கன்னா இந்த காமருடினை எதுக்கு உள்ளுக்குள்ள வச்சிருக்கீங்க? எதுக்குள்ளுக்கு வச்சிருக்கீங்க? எவ்வளவுதான் நீங்க அசிங்கத்தை குளிப்பாட்டி வச்சிருந்தாலும் இல்ல அசிங்கத்தை சுத்தப்படுத்தி வச்சிருந்தாலும் அது வந்து நாடுறத நம்ம எதுவுமே பண்ண முடியாது. விஜய் டிவி தமிழ் பிக் பாஸ் டீம் வந்து இந்த காமருடினை எப்பயோ வெளியில அனுப்பியிருக்கணும். ஆனா முடிஞ்ச வரைக்குமே ஏதோ ஒன்று பண்ணி கொண்டிருக்காங்க. ஆனா போன வாட்டி ஒரு தகவல் வந்தது, இந்த காமருடினை டெர்மினேட் பண்ணிடலாம் அப்படின்னு விஜய் டிவி தமிழ் பிக் பாஸ் டீம் முடிவு பண்ணக்குள்ள சேது அண்ணா அவர்கள் வந்து இல்ல வாழ்க்கை அவருக்கு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி. பட் வாட் எவர், இதுக்கு மேல இந்த காமருடின் போன்ற நபர் இந்த ஷோக்குள்ள இருந்தா பொதுவாக கமல்ஹாசன் அவர்கள் சொல்லுவாங்க, பிக் பாஸ் வந்து ஒரு மனிதரோட வாழ்க்கையை பிரதிபலிக்குது. அப்ப அது சரி எது பிழை எது அப்படின்னு மனிதர்கள் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து கத்துக்கிறாங்க. இது ஒரு வாழ்க்கை பாடம் அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் அவர்களும் சரி, சல்மான் கான் சார் அவர்களும் சரி, மோகன்லால் சார் அவர்களும் சரி, கிங் நாகார்ஜுனா சார் அவர்களுமே சரி அந்த பிக் பாஸ்க்கு வரவழைக்கிறோம் இதைத்தான் சொல்லுவாங்க, தி பிக்கஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா. சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த ஷோல இப்படிப்பட்ட நபர் சமூகத்துக்கு என்னது நல்ல ஒரு நபரா? இப்படிப்பட்டவன் வந்து வீட்டுக்கு உதவாது, நாட்டுக்கு உதவாது, இப்படியான அசிங்கமான எண்ணம் கொண்டவன், பொறுக்கித்தனம் பண்றவன், ரவுடித்தனம் பண்றவன், அப்ப மனுஷனா மதிக்காதவன். அப்ப இப்படியான நபரை இதுக்கு இந்த ஷோல எந்த ஷோக்குமே இப்படியான நபர் வரக்கூடாது. சோ அப்ப இந்த நபரை சேது அண்ணா அவர்கள் நாளைக்கு வரும் வரைக்கும் விட்டு வச்சிருக்க கூடாதுன்றதான் ஒட்டுமொத்த மக்களோட இது. சப்போஸ் அப்படி வச்சிருந்தாலும் எவிக்ட் பண்ணி விட்டுருங்க. ஒபிஷியலி இந்த நபருக்கு ஓட்டிங் இல்ல, அன்ஆபிஷியல் வந்து எத்தனை ஓட்டும் போடலாம். அப்ப அன்ஆபிஷியலி பிஆர் டீம் இந்த 3.5 லட்சம் ரூபாய் பிஆர் டீம் கொடுத்துட்டு வந்திருக்கான். அப்ப அந்த டீம் வந்து ஓட் போடுது. ஒபிஷியலி வந்து இந்த ஆளுக்கு இல்ல, 5 பேருக்குமே ஈக்குவலா தான் ஓட் வந்திருக்கு. சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த காமருடினை வெளியில அனுப்பணும் அப்படின்றதான் மக்களோட கருத்து. இன்னொரு தகவல் என்னன்னா, இந்த வாட்டி மாஸ் எவிக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. அது மாஸ் எவிக்ஷனா இருக்கலாம், தமாஸ் எவிக்ஷனா இருக்கலாம், என்ன எவிக்ஷனா இருக்கலாம். ஆனா அந்த காமருடின் என்றவன் வெளியில போகணும் அப்படின்றதான் ஒட்டுமொத்த மக்களோட விருப்பம். சரிங்களா? ஆனா இப்படிப்பட்ட அசிங்கம் பண்ண ஒரு ஒருத்தனுக்கு சில கூட்டம் வந்து, அதாவது இந்த பிஆர் கூட்டம், பெய்ட் போர்ட்ஸ்ன்றது வேற. ஆனா சில இந்த மனித பிரவியல்ன்றது சப்போர்ட் பண்ணுது. அடே நீங்களா உங்களோட அம்மா கிட்ட கேளுங்கடா, இப்படி ஒரு அசிங்கம் பண்ணவனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், சரி நல்லதா தப்பான்னு உங்களோட அம்மா என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. நன்றி.